ஆமா, எப்போதுமே நமக்கு இந்த முட்டையா சொல்றது வழக்கம் இல்லை. நம்ம எப்போதும் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம். கல்யாணம், காது ஊத்து, சடங்கு, நல்ல நிகழ்வுகள்னா 501, 201, 101 அப்படின்னு ₹1 சேர்த்து எழுதிய வழக்கம் உண்டு. ஏன் எழுதணுங்கிற கணக்கெல்லாம் இப்ப இல்லாம போச்சு. சில இடங்கள்ல கல்யாணம், காது ஊத்துக்கு நானே போய் பார்த்துருக்கிறேன். ஆமா, ₹500 எழுதுங்கன்னு எழுதுற போது ₹1 கேட்டாங்கன்னா பையில கையை விட்டு பார்த்துட்டு இல்ல பரவாயில்ல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற மாதிரி ஆயிட்டோம். ஏன் ₹1 சேர்த்து எழுதுனா? இந்த நிகழ்வு தொடரணும், ₹1 கூட எழுதுனா அடுத்த இலக்கத்துக்கு மாறுது. இப்ப 101, 201, 501 பெரிய வரலாறே இருக்கு. அந்த காலத்துல நாணயம் தங்க காசுகளாக இருந்தாலாம். ஆமா, அதுக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்கு. சும்மா இல்லை, எல்லாமே ஒரு வரலாற்றுக்குள் அடங்கியது. தமிழனுடைய வாழ்வியல் மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டோம். அது ஒரு பக்கம் போட்டு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய இரு உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடி, இந்த திருவிழாவிற்கு பல வகையான பொருள் செலவு செய்து பல பேருடைய வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியதுதான் திருவிழா. ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு இந்த கிழவி சொன்னா நமக்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்ப திருவிழா என்பது விழாதிரு என்று மாற்றி சொல்லும் பொழுது இந்த திருவிழாவை அன்றாடம் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம். ஆனாலும் திருவிழா என்பது இப்பொழுது தேர்தல் காலங்களில் நிறைய நாடகங்கள்லாம் நிறுத்தப்பட்டு வருது. தேர்தல் காலங்களில் ஏன் நிறுத்தப்பட்டு வருதுன்னா அவங்களால இல்லை, நம்ம தான் காரணம். தண்ணியை போட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு மண்டையை ஒட்டிட்டாங்கல்ல, பாதியோட நின்று வச்சு நாடகம் வெட்டியே விட்டாங்க. அப்புறம் இப்படி ஊருக்கு சண்டை ஓட்டா அப்புறம் நிகழ்ச்சி நடத்த எப்படி காவல்துறை அதிகாரிகள் நமக்கு அனுமதி கொடுப்பாங்க? அது ஒரு பக்கம் யோசிக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது கிடையாது. எவ்வளவு அமைதியா ரொம்ப அழகா பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து சத்தம் இல்லாம எந்த சச்சரவும் இல்லாம நாடகம் நடக்குது. இதுதான் நாடகம். இப்படித்தான் இருக்கணும்.